நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார், எத்தனை பேருக்கு முருகபெருமான பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு, குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி காலபுருஷனுடைய 6வது ராசி பயங்கரமான ஒரு நகைச்சுவை உணர்வு, பயங்கரமாக உல்லாசமா இருக்கக்கூடிய குணம், ஒரு ஆக்டிவிட்டா ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கக்கூடிய குணம், தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். கன்னினாவே எப்படிதான் என்றும் இளமைன்னு சொல்லணும். இப்படி கண்ணினா என்றும் இளமையான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடியவரும் கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இது கன்னியோட இயல்பான குணம். எப்போதும் வேலை பிசினஸ் இதை பத்தி சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பது வரக்கூடிய இந்த ஆணி மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஏன் இந்த வீடியோ இங்கே பதிவு பண்றது தெரியுமா? இனிமேல் தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லாமே இங்கதான் வரும். ஏன்னா நம்மளுடைய சொந்த யூடியூப் சேனல், அதுவும் இந்த குருவுடைய ஸ்தலத்துல ஏன் கொடுக்குறோம்னா குரு உச்சமாகும் போது எல்லாமே நல்லது தெரியும். அதனாலதான் நம்ம கோவில் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம். கண்டிப்பா எத்தனை பேர் குரு பரமனை பிடிக்கும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. எப்படிப்பட்ட பிரச்சனையுமே பரிகாரம் மூலமாக நிவர்த்தி உண்டு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகங்கள், இது யோகமான கிரகம். அந்த யோகமான வரும்போது காலம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலன் பார்க்குறோம். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கிறோம். அதனால ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து நீங்க பலன் எடுத்தா சூப்பரான ஒரு டைம் பக்காவா இருக்கு. ஏன்னா சில யோகங்கள் இப்ப இருக்கு இந்த மாசத்துல. கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசியில இருந்து பாருங்க, 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், கண்டகாசனி சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான், 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு சுக்கிரன் பிளஸ் புதன் பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான். இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதிக்கு வரும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வர மகாலட்சுமி யோகத்துல வந்து ஏறுறாரு. புதன் வந்து பாருங்க 11ஆம் இடத்துல லாபத்துல 8ஆம் தேதி பயிற்சி ஆகி அவர் 16ஆம் தேதி வக்ரமாகிறாரு. மறுபடியும் 23ஆம் தேதியே அவர் சொந்த வீட்டுக்கு போறார். நல்லா பாருங்க, உங்களுக்கு சூரிய பகவான் திக்பலமாக எப்படி 10ஆம் இடத்துல திக்பலமாக கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஒரு விரைய செலவோ உங்களுக்கு வரவே வராது. சூரியன் பலமா இருக்குன்னா உங்களுக்கு வராது. நான் இது ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஒரு குழப்பத்திலே இருக்கேன், என் வாழ்க்கைக்கான ஒரு விடிவு காலம் இருக்குமா இருக்காதா, நான் பிறந்திலிருந்து இப்படிதான் இருக்கணுமா, எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறைஞ்சுக்கிட்டே வருது. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறையுது ராஜா. ஏன்னா நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, மனைவி பிரச்சனை, வேலையில ப்ரமோஷன் இல்லாம தகுமாறுது, வேலை போகிறது, எல்லா நிகழ்வுகளும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா கன்னிராசிக்கு அதிகமா சொல்லுவேன். சனி பகவான் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆனா போதும், அவ்வளவுதான் வாழ்க்கையில அப்படின்னு நிறைய தடங்கள் சொல்லிச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் சொல்றேன், நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த நேரத்துல இருக்கு. தொழிலோ, படிப்போ, கல்வியோ, வருமானமோ, பொருளாதாரமோ எல்லாத்துலயும் சொல்றேன். நான் ஒரு தடங்களை வச்சிருக்கும் கன்னிராசி. உடம்பு ஆரோக்கியத்திலே ஒரு பிரச்சனை வச்சிருப்பாரு. ஆனா எல்லாமே இப்ப டோட்டலா மாறிடும். பண வருமான லாபம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் சூப்பரா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் லாபம் நல்லா இருக்கும்? லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகம் இருக்குங்க.
குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், புதன் பகவான் நிற்கிறார். எல்லாருமே பாருங்க குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய சதாரம்? சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும் போதும். பஞ்சமாதிபதி சாரத்துல, 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல குரு பகவான் நின்று அவர் சனி பகவான் நேரம் அவங்க பாதிப்பு கொடுக்கக்கூடிய எதிரி பகை பிரச்சனை பார்க்கக்கூடிய நேரம் அந்த கிரகத்தையே பாக்குறாரு பாருங்க. அது ஒண்ணா. அடுத்து பாருங்க நேரம் சுக்கிர பகவான் எடுத்துனா யாருடைய சாரத்தில் இருப்பார்? புதனுடைய சாரத்துல போவார். உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இருக்கிறார். இது சரியான மாற்றத்தை கொடுத்துருவாரு. வருமான பொருளாதாரம் அள்ளி தள்ளும். கடனே இருக்கு. அது எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் இப்ப கடனை பேஸ் பண்ணி கடனை அடைச்சிருவீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு கடன் இருக்கு அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்டதுல இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை 10 வாட்டி 20 வாட்டி உங்களை அலைய விட்டுருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப அலைய விட மாட்டாங்க. அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்ப இடமா, பூமியா, சொத்தா, வேலை, ஏதோ ஒரு உங்க மேல கேஸ் இருந்து உங்களை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்கப்பா. இப்ப எடுத்து பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல ஒரு அனுகூலம், வீடு, இடம், பூமி அமையக்கூடிய யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த கன்னி ராசி நல்ல டைம் பக்கவா இருக்கும். நினைச்ச மாதிரி நிறைய காரியத்தை சாதிக்கலாம். ஒண்ணும் இல்லை. இப்ப இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கண்டிப்பா நீங்க கவலைப்படாது, வாங்கிதான் ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? 12ஆம் வீட்டு அதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் பாருங்க நேரா 4ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. அதுவும் யாருடைய சாரத்துல? ராகுவோட சாரத்துல. கடன் வாங்கியாச்சு நீ வீடு, இடம், பூமியை கட்டுன்னு சொல்லுவார். 12ஆம் இடம் தான் நிறைய செலவு பண்ணக்கூடிய இடங்க. அது 10ஆம் இடத்து திக்பலமா சூரிய உட்காந்துருக்காரு. நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. வீடு, இடம், பூமியை சொத்தை கட்ட சொல்லுவாரு. அதுக்கு நேரம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு நான் தடங்கள் எல்லாம் சொல்ல முடியல. கிரகம் இப்ப அந்த அளவுக்கு. ஆனா உங்க ஜாதத்துல இருக்கா நீங்க தான் செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசி. நல்ல வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம். கண்டிப்பா வேலை தேடி வருவாங்க. நீங்க நினைச்ச மாதிரி பயங்கரமான வேலை ப்ரமோஷன் கொடுத்துருவாரு. இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனிபவன் நல்லா இருந்து இப்ப தொழில் ஆரம்பிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். நான் தொழிலுக்கு 100% சொல்லுவேன். சரியான யோகம். தொழில்ஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல குருவோட சேர்ந்து, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த புதன் நிக்கிறதுனால, அதுவும் சனிபவன் சாரத்துல நிக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் இங்க வேலை செய்யும். கணவனை ஒற்றுமை, திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிறோம். காதல் திருமணம், 2வது திருமணம், எந்த ஒரு திருமண தடை இருந்தாலும் திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. கல்வித்துறை, கலைத்துறை, இசைத்துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா பார்க்கலாம். எந்த ஒரு கெட்டதும் பெருசா வராது. அரசாங்க வேலை எழுதுனா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்க சொல்லிருங்க. கன்னிராசி பொறுத்த கண்டிப்பா 100% அரசாங்கம் மூலமா காசு பணம் ஒண்ணு வீட்டுல ஒண்ணு வரலாம், பணம் வரலாம், பொருள் வரலாம். அரசியல்வாதிகள்லாம் நிறைய ஒரு மாற்றம் வரலாம். எல்லா ஒரு அனுகூலம் இந்த கன்னியை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. பாத்துங்க. மாமனோட மாமைய உறவுகள், தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியங்கள் எல்லாருக்கும் செவ்வாய் போன இது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. சகோதரட்ட பிரச்சனை எப்படி? சகோதரட்ட பிரச்சனை நிறைய பேர் கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய எதுவுமே இருக்காது. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே சூப்பரா அனுகூலம் அமைப்பு நல்லா ஒரு பக்கவா இருக்கு. இப்ப கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, கலைத்துறை, அதுவும் மெயின் அந்த ஆசிரியர் துறை பயன்படுற நபர்கள், உணவு சார்ந்த துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம். இவ்வளவு கிரகம் 11ஆம் இடத்துல வந்து நல்ல ஒரு பலமா யோகத்துல இருக்கு. இன்னும் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதி புத ஆதித்ய யோகத்துல போய் மாற்றா இருப்பாருங்க. செம்ம டைம் பார்த்துக்கு. எல்லாமே உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த புதாதி யோகங்கிறது. இனிமே அந்த கண்ட சனியை அந்த குரு பகவான் குறைச்சுவா இருப்பாங்க. உங்களுடைய பாதிப்பை குறைச்சுவா. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடி இருக்குல்ல, இப்ப எடுத்தா அடிக்கும். உங்க ராசியான கிரகம் என்னன்னு பார்த்து எடுக்கணும். சம்மந்தமா இருக்கக்கூடாது. ஜாதகம் எந்த கிரகம் யோகமா அந்த கிரகமான யோகமான கண்டிப்பா எடுத்தா லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வரைய ஜாதகம் போடுங்க. வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா. ஒரு நட்சத்திர பலம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திரத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பயங்கரமா சிந்திச்சு செயல்படக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், சொந்த தொழில் பண்ணக்கூடிய வேலை, உத்தியத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். நிறைய ஒரு நல்ல விஷயம் உத்திரத்துல பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். பாத்துங்க. எந்த ஒரு கெட்ட விஷயம் உத்திரத்துல பிறகு நடக்காது. அடுத்த அஸ்தரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஆசை பெருசா வாழ்க்கையில கிடைச்சிருக்கணுமே, கண்டிப்பா கிடைக்க போகுது. கல்வித்துறை நல்லா பாருங்க. கல்வித்துறை, கலைத்துறை, இசைத்துறை, உணவு சார்ந்த துறை, படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம், நிறைய விஷயத்த சாதிக்க போறீங்க. கணவனை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், திடீர் யோகம் எல்லாமே அஸ்தல பிறகு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பா வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் வராது. நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு வரக்கூடிய யோகம் பக்கா வேலை செய்யும். பாருங்க யார் அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து சித்திரை. பொதுவாக பிறந்த சித்திரை நட்சத்திரங்கிறது தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பயங்கரமா கொஞ்சம் முன்கோவம் காட்டுவாங்க. ஆனா
40 நாள் செத்து பொழைச்சாங்க. ரொம்ப கஷ்டத்தை பார்த்தாங்க. அவமானம், பிரச்சனை, வம்பு, வழக்கு, தடை, தாமதம், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப போயிட்டாங்க. ஏன்னா சித்திரையில பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க கன்னிராசியில. அதான் சொல்லல, மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தோட பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரங்களை சந்திச்சாங்க. போட்டி, போராட்டம், அவமானம், நிறைய விஷயத்த பார்த்தாங்க. இனிமே இவங்களுக்கு எல்லாமே நல்லதா வரும் பாரு. வீட்டுல நல்ல விஷயம் நடக்கும். வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க, சேமிப்பாங்க, கொஞ்சம் கடன் சுமை குறையும். எல்லாமே ஒரு நல்லதா, ஒரு நல்ல அனுகூலமா அந்த சித்திரை சூப்பரா இருக்கும். மீனா யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிட சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துங்க. வரக்கூடிய கன்னி ராசிக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.